மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு திரளாக வந்திருக்கும் கெஸ்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் சான்றோர்கள் அனைவருக்கும், குறிப்பாக பின்னால் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், மற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், எஸ்எஃப்ஆர்பிசி குழுவின் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். At the outset, I thank SFRBC for this invitation இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவதற்கு. எங்களுக்கு என்ன ப்ரீஃப் சொன்னாங்கன்னா, எல்லாம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேதரிங் இருக்கும், ஃபுல்லாக பெரும்பாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக அட்ரஸ் பண்ணும்போது ஐ ப்ரிஃபர் டு ஆல்வேஸ் அட்ரஸ் இன் இங்கிலீஷ். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கல்ச்சர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கெரியர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை மாற்றக்கூடிய ஒரு சிங்கிள் கிரேட்டஸ்ட் டூல் என்னென்னா இட்ஸ் மாஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ். ஸோ அந்த விதத்தில் இங்கிலீஷில் பேசுவது என் வழக்கம். பட் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு போல் சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது ஒரு குடும்ப விழாவாகவே இருக்கிறது, அவர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் கன்ஃபியூஸ் எப்படி ஹவ் ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் திஸ் கேதரிங். ஸோ ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான தருணம். இந்த ட்ரெஷர் ஃபார் யூத் என்ற ஒரு வெப் ஆப் ஆரம்ப துவக்க விழாவுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று தான் கருகிறேன். லான்ச்சுங்கிறது ஒரு ஆரம்ப துவக்க விழா. இட் வில் க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஓவர் இயர்ஸ். ஒரு பிற்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான பல லட்ச மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவியாக இருக்கும். இந்த டூலுடைய லான்ச்சுக்கு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுப்பதில் ஐ எம் பர்டிகுலர்லி ஹாப்பி. ஓபிசி ரைட்ஸ், எஸ்எஃப்ஆர்பிசியை பற்றி சபாபதி அண்ணா இருக்கிறாங்க, மற்ற சான்றோர்கள் என்னை விட பெட்டராக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ வில் லிமிட் மை ஸ்பீச் ஒன்லி டு தி எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் வாட் திஸ் கேன் டூ ஃபார் யூ. பொருளாதார வளர்ச்சி ஆர் கெரியர் க்ரோத், விச் எவர் வே யூ வாண்ட் டு லுக் அட் இட், சமூக வளர்ச்சியுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. கல்ச்சரல் இன்புட்ஸ் என்னதான் கொடுத்தாலும் எக்கனாமிக்கல் க்ரோத்தில் வந்து வரக்கூடிய ஒரு ப்ராடர் தாட் ப்ராசஸ், ஒரு ப்ராடர் விஷன் வேறு எதுனாலையும் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதனால் ஒரு சமூகத்துக்கு வளர்ச்சிக்கு எக்கனாமிக் வளர்ச்சி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் டூ திங்ஸ். இந்த எதற்காக இந்த மாதிரி ஒரு நாலேஜ் செஷன் வருதுன்னா, எங்களை போன்றவர்கள் வந்து இன்னும் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, வி திங்க் வி ஆர் ஸ்டில் கீப்பிங் ஆன் லேர்னிங். இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு மைண்டுக்கு வருது. ஒன் இஸ் நாலேஜ் இஸ் பவர் அண்ட் செகண்ட் இஸ் டைம்லி இன்ஃபர்மேஷன் இஸ் லைக் காட்லி சர்வீஸ். அது என்னென்னு உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு அது தெரியும். வளர வளர வெவ்வேறு திறனங்கள் வெவ்வேறு ஃபோரம்ஸில் போய் எங்கள் நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காகவே எல்லோரும் போயிட்டுருக்குறோம். ஏன்னா வி கம் டு ரியலைஸ் தட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் க்ரோத் எஃபர்ட்ஸ். டைம்லி இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைம்லி இன்ஃபர்மேஷன் இஸ் காட்லி சர்வீஸ்ன்னு நான் சொன்னேன். எப்படி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றும். ஹேவிங் த ரைட் இன்ஃபர்மேஷன் அட் த ரைட் டைமுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போகும்போது முக்கால்வாசி நம்மெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் வரல. பட் அன்னைக்கு படிச்சிருந்தவங்க நிறைய பேர் எங்கே இருந்தாங்கன்னா, த லார்ஜ் கம்பெனிஸ், டீ ஸ்டெயின்ஸ் அண்ட் கம்பெனி, அக்ராஸ் இந்தியா பிரிட்டிஷ் இருந்த கம்பெனிகளில் அங்கே வந்து ஃபைனான்ஸில் கேஷியராகவும் இல்லை ஒரு ஆடிட்டரிங் ஃபங்க்ஷனாகவும் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இவங்க போகிறாங்க லிட்ரலி இந்த ப்ராப்பர்ட்டிஸை த்ரோவே ப்ரைஸுக்கும் ஃப்ரீயாகவோ கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து பொள்ளாச்சி சுற்றி பக்கத்தால் இருக்கிற ஒரு சங்கம்பாளையம், தென் சங்கம்பாளையம் ஒரு வில்லேஜ்லேருந்து வர்றேன். அடிவாரத்தில் தான் உட்காந்துட்ருக்குறோம், ஆனமலை பின்னாடி இருக்குது. அப்போது அந்த ஆர்கனைசேஷனில் அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தங்காட்டி thousands of acres of land, hundreds and thousands of crores worth of companies ப்ராக்டிக்கலாக ஃப்ரீ எடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி வால்பாறை ஹில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, கல்கட்டாவிலேருந்து ஒருத்தர் வந்து 8000 ஏக்கர் வச்சுட்டு உட்காந்துருக்கார். நம்ம கீழே வந்து ஒரு 15 ஏக்கர் வச்சுட்டு பக்கத்தால் ஒரு அடிக்கு பக்கத்தால் கூட சண்டை போட்டு உட்காந்துருக்குறோம். டைம்லி இன்ஃபர்மேஷனுக்கு தட் இஸ் த டெஃபினிஷன். அப்போது அதுக்கு என்ன வேணும்? படிப்பு தேவை. அந்த கரெக்டான இடத்துல கரெக்டான டயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன், அதுக்கப்புறம் வர எல்லா ஜெனரேஷன் அந்த ஃபேமிலிக்கு மாறிடுச்சு. ஃப்ரம் பீயிங் அன் ஆவரேஜ் பர்சன்
யூ பிகம் ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் பர்சன் இன் த கண்ட்ரி ஃபார் ஜெனரேஷன்ஸ் டுகெதர். அப்படி நம் சமூகத்தினரும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இதுன்னு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். We are limited not by our abilities but by our vision. நாம் பின்தங்க வைப்பது நம் ஆற்றல்கள் இல்லை, நமக்கு நம்மளுடைய அறிவும் நமக்கு தெரிந்ததும் தான். எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்னவெல்லாம் பண்ணலாம், தொழில்துறைக்கு அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் கெரியர். நான் ஒரு MBA இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன், ஃபயர்பேர்ட் இன்ஸ்டிடியூட்னு. இப்போது எப்போ போல் சான்ஸ் கிடைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒன்று தான் கேட்பேன், என்னவா இருக்க போகிறீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க, எதுக்காக படிக்க வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ப்ராடர் விஷன், இல்லைங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த 10 வருஷத்தில் வரப்போகுது, அதில் வந்து நான் ஒரு எலான் மஸ்க் ஆகணும் அப்படின்னு வெரி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்படியோ படிச்சுட்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு வேலையை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நம்ம என்வாயர்மெண்ட், சபாபதி என்ன சொன்னது போல் நம்ம என்வாயர்மெண்ட் ஷேப்ஸஸ். நம்ம தினம் காலையில் எழுந்திரிச்சு பில்கேட்ஸ் கூடயும் எலான் மஸ்க் கூட சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த லெவலுக்கு திங்க் பண்ணுவோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கூட தானே இருக்கிறோம். அப்போது இந்த என்வாயர்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு விதத்தில் ப்ரொடெக்டிவ், இன்னொரு விதத்தில் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி போவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த எம்பவர் யூத். SFRBC வந்து ஒரு NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நான் பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட். சமூகத்துக்காக வந்து ஒரு பிரம்மாண்டமான வேலை செய்திருக்கிறார்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி. சிவில் சர்வீசஸில் இன்றைக்கி 10 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்பியர் ஆகிறாங்க. ஒன்லி 180 IAS கேண்டிடேட்ஸ் ஆர் செலக்டட், 200 IPS ஆர் செலக்டட். உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி, அங்கே தான் அந்த ட்ரைனிங் போகிறாங்க. அவங்க வந்து 2014 2024 வரைக்கும் எடுத்த சர்வேல அந்த 180ல் 50% ஆர் சில்ட்ரன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 15% ஆர் சில்ட்ரன் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது IAS IPS போன்ற சிவில் சர்வெண்ட்ஸுக்கு 10-15% வந்து அவங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்னு பார்த்தா 50% இருக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தைகள்லாம் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பெற்றோர்களால் வந்து அப்படியே ட்ரெயின் ஆகப்படுறாங்க, போகணும் IAS போகணும் IPS போகணும்னு. நம்மெல்லாம் பின்னாடி இருக்கிறோம். அப்போது நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சுற்றங்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எங்கே போகணுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அதுக்கு தான் இப்போ இதை பண்ணுறோம். தெர் இஸ் ஸோ மச் மோர் தென் IPS IAS. ஜுடிஷியல் கெரியர், அவர் சொன்னது போல் இன்றைக்கி இட்ஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் தேன் த சிவில் சர்வீசஸ். ஆர்ம் ஃபோர்ஸஸ், DRDO, ISRO போன்ற இந்தியன் நிறுவனங்கள் எவ்வளவோ வந்து இது பண்ணுறாங்க. முதல்ல எல்லாம் எல்லாம் கொஞ்சம் அளவாக தான் இருக்கும், இப்போ ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. பப்ளிக் லிமிடெட் சிவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் விடுங்க, பியாண்ட் கவர்மெண்ட் வார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்று இந்தியாவில் வந்து we have got one of the youngest workforce in the world. யூரோப்பில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன்ஸ் இருக்கிறாங்க. லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டார். இங்கே வந்து ஒரு 200-300 மேற்பட்ட நர்சஸ் BSc நர்சிங் 3 இயர் நர்சிங் குவாலிஃபை பண்ணிவிட்டு ஜெர்மன் லாங்குவேஜை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற இருந்தால், அண்ணா தயவுசெய்து சொல்லுங்கள், முதல் வருஷ சம்பளம் மாதம் 2 லட்சம் ரூபா, கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் குழந்தையும் ஜெர்மனி கூட்டிகிட்டு போகலாம், குழந்தைய கவர்மெண்ட் ஃப்ரீயாக படிக்க வைக்கும், 3 பேர்த்துக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்க வாழ்க்கையே மாற்றுறக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறாங்க. எப்படி தெரியும்? நாலேஜ் ஷேரிங்க்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ளே போய் நமக்கு தெரிஞ்சதை வந்து உள்ளே போடுவோம், சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, சொசைட்டியோட பெனிஃபிட்டுக்காக. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நாலேஜை நம்ம வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி இதுக்குள்ளே போட்டோம்னா இது எங்கே போகும்? ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை வந்து வரப்போகுது. ஒரு என்டர்பிரனர் ஆகணும், சரி வேலை வேண்டாம், திஸ் இஸ் நியூ இந்தியா அப்படிங்கிறீங்க. நியூ இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல் இந்தியாங்க. இன்னைக்கு ரைட் நவ் த per capita GDP ஆஃப் இந்தியா இஸ் about $2,400, ஒரு 2,20,000 ரூபா. 2030 திஸ் இஸ் கோயிங் டு டபுள். தட் இஸ் வாட் ஆல் எக்கனாமிக்ஸ் ஆர் சேயிங். டபுள் ஆகாட்டி அட்லீஸ்ட் வந்து 1.8 டைம்ஸ் வந்து டெஃபினட்டாக போகுது. பையிங் பேட்டர்ன்ஸ் மாறப்போகுது. உங்களுடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கேயோ போகுது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி
எக்கச்சக்கமான சலுகைகள் கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கு கவர்மெண்ட் லெவலில் வந்து சலுகை கொடுத்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷனில் இருக்கிறங்காட்டி we are seeing all those things. State governments are giving, central governments are giving. This is a wonderful time to be an entrepreneur. High-tech knowledge, investments in India. இப்போ சிப் மேனுஃபேக்சரிங்கில் வந்து டெஃபினட்டாக அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 30,000 to 40,000 crores இந்தியாவுக்குள்ளே சிப் மேனுஃபேக்சரிங் வந்துடும். அது வந்து அதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு 50,000 கோடிக்கு வரப்போகுது. தோஸ் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் ஃபார் யுவர் ஜெனரேஷன். அப்போது அதில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து பணம் கிடைக்கும், யார் வந்து டெக்னாலஜி சப்போர்ட் கொடுப்பாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னா என்ன, இது போன்ற கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு இந்த வெப்சைட் வந்து டெஃபினட்டாக ஒரு டூலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ எங்கே பார்க்கணும்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தை பார்க்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நான் பர்டிகுலராக இப்போ சொல்கிறது வந்து பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து எங்கள் உலகம். ஓகே, 40s to 60s இருக்கிறவங்க, இது எங்களுடைய உலகம். உங்கள் உலகம் எங்கே இருக்குதுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குது. யூ ஷுட் பி திங்கிங் ஹவு த வேர்ல்டு இஸ் கோயிங் டு பி இன் 2035. 2035 நீங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10-year விஷனில் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் போகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற உலகத்தை பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து நண்பர்கள் சமூக சப்போர்ட்னால நீங்கள் எங்கே போக முடியும்? 10 வருஷம் ஆகும். எதுவுமே ஈஸியாக வராது லைஃப்பில். 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி உங்களுடைய உலகம் இருக்கும்? ஹவு வில் த வேர்ல்ட் லுக் இன் 2035? வாட் வில் பி த நீட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன் 2025? உலகத்துடைய நேச்சரே மாறும் இல்லையா? கிளைமேட் மாறுது, தண்ணி இருக்க மாட்டேங்குது, ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் வரணுங்கிறாங்க. ஸோ மெனி திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அப்போ 2035 உலகம் எப்படி இருக்க போகுது? அதுதான் உங்கள் உலகம். அந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்க போவீங்க? Those are the questions that should be on your mind, and those are the questions that this treasure of the youth should be able to give to you. I'll go back to information. Information changes your world, changes your life. சம்வேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 50s வந்து நம்ம ஏற்றுமதி ஆரம்பித்தோம். திருப்பூர்லையெல்லாம் இந்த டிஷர்ட்டில் ஏற்றுமதி ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் கோட்டான்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு கோட்டா, ஒரு ஸ்கிரிப்ட், இந்த பேப்பரை கொடுத்தா தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியே பண்ண முடியும். அதில் வந்து 80% வந்து அந்த அலோகேஷன் ஆஃப் கோட்டா வாஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டட். நீங்கள் போன வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேப்பர் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சவுத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த பாம்பேயில் இருந்த பெரிய ட்ரேடர்ஸ், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, படப்படப்படான்னு கொண்டு போய் ஒரு வருஷத்தில் என்னென்னவோ கையில் கிடைக்குமோ தேய்ச்சி என்ன விலைக்கு வேணாலும் ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. அதோட விளைவு என்னென்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அந்த கோட்டா பூரா அவங்க கையில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறதால இதெல்லாம் மாடர்ன் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க. 1990s வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோட்டாவுக்கு வந்து வெறும் கோட்டாவுக்கு எவனோ ஒருத்தனுக்கு பாம்பேயில் பணம் கொடுத்து அந்த கோட்டாவை வாங்கி இவங்க கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு வருஷம் அந்த டைம்லி இன்ஃபர்மேஷனில் ஆக்ட் பண்ணவன் 20 வருஷத்துக்கு அதைய எந்த வேலையும் இல்லாமல் என்ஜாய் பண்ணான். அதுதான் பவர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த நவீன காலத்தில் ஸ்விட்ச் அமுத்துனா கூகுள் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்குற காலத்தில் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் யூஸிங் எ பிளாட்ஃபார்ம் லைக் வாட் இஸ் பீங் லான்ச் டுடே. ஐ விஷ் யூ ஆல் எ வண்டர்ஃபுல் fantastic structure, and I wish SFRC all the very best to go from strength to strength in the years to come. Thank you very much.